ஒரு அரசியல்வாதி ஒரு பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு அழைக்கப்பட்டார். அவர் பந்தா காட்டிக்கொண்டு விழாவை சீக்கிரம் தொடங்க வேண்டும் என்றார். பள்ளி நிர்வாகி ஒவ்வொரு மாணவருக்கும் பரிசு கொடுத்ததும் அதன் பிறகு அவர் பேசலாம் என்றார். ஆனால் அரசியல்வாதி தான் உடனே போக வேண்டும் என்று பிடிவாதமாக நிர்வாகியின் வேண்டுகோள்களை மறுத்துவிட்டு அவர் பேசினார். மாணவர்கள் அமைதியாக உட்கார்ந்திருந்தனர். அரசியல்வாதி பேச்சில் எந்த ஆர்வமும் காட்டவில்லை. பின் பேசி முடித்து புறப்படும்போது அந்த அரசியல்வாதி எரிச்சலுடன், இதுதான் நீங்கள் மாணவர்களை உருவாக்கும் லட்சணமா என்று கேட்க, அதற்கு நிர்வாகி, ஐயா, இது காது கேளாதோருக்கான பள்ளி, அனைவருக்கும் காது கேட்கும் கருவிகளை வழங்க இருந்தோம். முதலில் நீங்கள் அதை வழங்கியிருந்தால் உங்கள் பேச்சை கேட்டு ரசித்திருப்பார்கள். இதுபோல்தான் நம் தேவைகளை சொல்லியும் பல அரசியல்வாதிகள் கண்டு கொள்ளாமல் இருக்கிறார்கள். சிந்தித்து வாக்களிப்போம்.